கிருஷ்ணகிரி நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அவசர முதலுதவி சிகிச்சை மையம் இல்லாததால் மக்கள் அவதி. அவசர முதலுதவி சிகிச்சை மையம் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை. கிருஷ்ணகிரி நகரில் இயங்கி வந்த அரசு தலைமை மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டதால் தற்போது போலுப்பள்ளி என்ற இடத்திற்கு மருத்துவமனை இடமாற்றம் செய்யப்பட்டு அங்கு இயங்கி வருகிறது. தற்போது கிருஷ்ணகிரி நகரில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனை தாய்மார்களின் பிரசவ வார்டாக மாற்றப்பட்டு பிரசவம் மட்டும் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் போலுப்பள்ளியில் இயங்கி வரும் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கிருஷ்ணகிரி நகரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் கிருஷ்ணகிரி நகரை சுற்றியுள்ள மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் விபத்தில் பாதிப்பு ஏற்பட்டவர்கள், அடிபட்டவர், பாம்பு கடி, நாய்க்கடி மற்றும் விஷ பூச்சிகளுக்கு ஆளானவர்கள் மட்டுமின்றி காய்ச்சல், இருமல், தலைவலி, கை கால் வலி போன்றவற்றிற்கு ஆளானவர்கள் உடனடியாக அவசர சிகிச்சைக்காக சென்றால் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளித்திட மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் திரும்பிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து சமூக ஆர்வலரும் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளருமான டாக்டர் சந்திரமோகன் இது தொடர்பாக பேசுகையில், கிருஷ்ணகிரி நகரில் இயங்கி வரும் அரசு தலைமை மருத்துவமனையில் தற்போது பிரசவம் மட்டுமே பார்க்கப்பட்டு வருகிறது. ஆனால் அவசர சிகிச்சைக்காக இரவு நேரங்களில் வருபவர்களுக்கு இங்கு சிகிச்சை அளிக்க முடியாது. போலுப்பள்ளியில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பிவிடுகின்றனர். ஆனால் மருத்துவமனை கிருஷ்ணகிரியில் இருந்து மிக தூரத்தில் இருப்பதால் முதலுதவி சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சில நேரங்களில் பாம்பு கடி மற்றும் நாய்க்கடிகளுக்கு கூட முதலுதவி சிகிச்சை கிடைக்காததால் நோயாளிகள் இறந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது போன்ற அவலங்களை தவிர்க்க கிருஷ்ணகிரியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை மையம் ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி நகரத்துல மைய பகுதியில அரசு மருத்துவமனை இருந்தது. இது என்ன பண்ணிட்டாங்க, மருத்துவ கல்லூரியா போலுப்பள்ளிக்கு போயிடுச்சு. இந்த பகுதி இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பிரசவ வார்டு இருக்குது. அப்புறம் இந்த கண்ணுக்கு சிகிச்சை இதுதான் இங்க பண்றாங்க. சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஆனா அடிபட்டு மண்டை உடைஞ்சு கால் உடைஞ்சு மூக்கு அடிபட்டு வந்தா இங்க ட்ரீட்மெண்ட் வந்து தரதில்ல. இல்ல போலுப்பள்ளிக்கு போங்க. 16 கிலோமீட்டரியா அண்ணா அநியாயமா இருக்குது. 16 கிலோமீட்டர் போகணும். அதுக்குள்ள பாதி பேர் வழியிலே செத்து போயிடுறாங்க. வசதியாகிறவங்க இங்க இருக்கிற தனியார் ஹாஸ்பிட்டல் தான் கொள்ளடிக்கிறான். கிருஷ்ண நகரத்துல தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவங்க எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, கொள்ளடிக்கிறாங்க. தவிர இந்த அரசு மருத்துவமனையில வந்து போங்க, ஏழை மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. அதே போல முன்னாடி ஒரு வயதானவர் வந்து பாம்பு கடிச்சு இங்க வந்தாங்க. வந்தாக்க இங்க இல்ல போலுப்பள்ளிக்கு போங்கன்னு சொன்ன போற வழியில அவர் இறந்தே போயிட்டாராம். பாவம் செத்தே போயிட்டாராம். ஆகவே இங்க ஏற்கனவே பாருங்க 180 படுக்கைகள் வந்து அவசர பிரிவு அப்படி சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க. அது அப்படியே மெத்தன போக்கு ஆயிடுச்சு. அந்த 180 அந்த படுக்கை வந்து அப்படியே தான் சும்மாதான் இருக்குது. ஆகவே நோயாளிகளுடைய நலன் கருதி இந்த மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனை கிருஷ்ணகிரி நகரத்துல 180 படுக்கைகளை அதை இன்னும் நவீனப்படுத்தி இங்க அவசர பிரிவுக்கு சிகிச்சை அளித்திட நான் சமூக ஆர்வலர் என்ற மூலமாகவும் நுகர்வோர் சங்கத்தின் மூலமாகவும் நான் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் மரியாதைக்குரிய மருத்துவக் கல்லூரி முதல்வர் அவர்களையும் நான் பணிவோடு கேட்டுக்கிறேன்.